பட் இது நான் கொடுத்த பயோடேட்டா இல்லை, அவங்களாம் எங்கேயோ தயார் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் இட். The newly installed president, Rotarian Shobha Edwin, beloved DGM, Major Donor Rotarian Sharma Nataraj. இன்னைக்கு மட்டும்தான் அவரோட இன்ட்ரோடக்ஷன்ல கரெக்டா the youngest ever youngest governor of our 3210 or 12. எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்கு, அவங்க விஜயகுமார் சார் எத்தனை வயசுல ஆனாங்கன்னு தெரியாது எனக்கு. ஐ திங்க் அதை விட ஒரு இஸ் a youngest governor elected so far in our district. இன்னைக்கு சரியா அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. And the immediate past president Rotarian Kanchana Devi Nandagopal, and beloved assistant governor, our team alpha president Rotarian Major Donor Nandakumar. உடனடி உப்புமானாங்க, அதுக்கு தான் என்னைக்குமே பவர் ஜாஸ்தி, மவுசு ஜாஸ்தி. இன்றைக்கு அதாவது போன வாரம் வந்து இன்னர்வியல் கிளப் இன்ஸ்டலேஷன் போயிருந்தேன், ஓகேங்களா. அவங்க ரொம்ப வள்ளியூருங்க. அப்போ டாக்டர் பிந்து குமாரமுருகன் தான் இந்த வருஷம் பிரசிடென்ட் எடுக்கிறாங்க. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க 4வது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏன்னா அவங்க தான் சார்ட்டர் பிரசிடென்ட். அப்போ அவங்க அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்னாங்க, எனக்கு இதில் வந்து பொதுவாக வருத்தமே இல்லை, சங்கத்தில் என்னைக்கெல்லாம் தேவைப்படுதோ என்னோட சப்போர்ட், ஐ ஆம் தேர் டு சப்போர்ட் த கிளப் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். அதே மாதிரி உங்கள் சங்கத்திற்கு தோள் கொடுக்க இன்னைக்கு உங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க the new secretary. I think you are acupuncture doctor, right? Rupa Reena, sorry. Okay, so the newly installed secretary and the charter president Rotarian Jodi, and இன்றைக்கு பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடின மேடம் Sudha ma'am, Rotarian Sudha from Principal SFR, and the district representative today, we can say district chairman in women. Really appreciate your taking the responsibility, and you also promised to do a district seminar in women. Wish you all the best. And all நிறைய டீம் ஆல்ஃபா இருக்காங்க. டீம் ஆல்ஃபா ஏஜி மனோகர் இருக்கிறாரு. My district secretary ஆர்மு பெருமாள் is also sitting ஏஜி. டாக்டர் பாலா இருக்கிறாங்க. ராஜகோபால் சார் சொல்லிட்டே போகலாம். I think Sharma Nataraj has covered in general. சிவகாசியில் இருக்கிற almost all the clubs are present here, if I am right. That shows the power and friendship of Diamond. I can see Sivagasi Town, Green, Sparkler, Supreme, Alpha, எல்லாமே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். All the Rotarians and my co-AG, world class AG Ravindran, of course Alpha AG Edwin, எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் என்னால் பேர் சொல்லி கூப்பிட முடியும். டாக்டர் அனில்குமார் and all the Rotarians, good afternoon to you all. Past president வந்து அழகான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி கடந்த வருடத்திற்கான, ஏன்னா பொதுவாக வெல்கம் அட்ரஸ் பார்த்தா ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டாங்க. பொதுவாக பிரசிடென்ட்ஸ் 1 year கடந்து வரும் பொழுது கொஞ்சம் எலாபரேட்டா they used to tell in the presidential address ஆகும் வெல்கம். என்னடா வெல்கம் அட்ரஸ் இவ்வளவு ரொம்ப காம்பாக்ட் ஆகிட்டாங்கன்னு யோசிச்சு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது she has a குட்டி ஸ்டோரி. I think you are a very good storyteller. Congratulations and hats off to you. யூஸ்வலா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன், அங்கே மட்டும்தான் ஸ்டோரி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இங்கே சங்கத்திலையும் ஒரு அழகான ஸ்டோரி மூலம் உங்களுடைய ப்ராஜெக்டை சொன்னீங்க. தட்ஸ் ரியலி பிகாஸ் ஸ்டோரி டெல்லிங் இஸ் அன் ஆர்ட். எல்லாராலையும் சொல்ல முடியாது, இட்ஸ் அன் ஆர்ட். அதை பற்றின ஒரு பெரிய புக்கே இருக்கு ஸ்டோரி டெல்லிங்னு. ஸோ அந்த விதத்தில் அண்ட் ரோட்டரி இன்சிஸ்ட் ஸ்டோரி டெல்லிங். மெம்பர்ஷிப் வளரணும்னா யூ ஹேவ் டு டெல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஹேவ் டு ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஸோ அந்த விதத்தில் கடந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 110 ப்ராஜெக்ட் செஞ்சு மிக அழகாக இந்த சங்கத்தை ஒவ்வொரு பிரசிடென்ட்ஸ்க்கு பொறுப்பு வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட் யூ ஹேவ் டு புஷ் இட் ஃபார்வர்ட். அந்த பணியை வந்து மிக சிறப்பாக செய்து அவருடைய கணவருடைய பாராட்டையும் பெற்ற பாஸ்ட் பிரசிடென்ட் காஞ்சனா தேவி அவர்களுக்கு, அவருடைய டீம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அசிஸ்டன்ட் கவர்னர் டீம் ஆல்ஃபாவோட பிரசிடென்ட் நந்தகோபால் இவ்வளவு பேசுவார் இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். பிரசிடென்டா இருக்கும்போது இவ்வளவு பேசி நான் பார்த்ததே இல்லை. இன்டராக்டிங் வித் மெனி அக்கேஷன்ஸ், வெரி குவைட் காம். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மேடம் வந்து மைக்கை பிடிச்சிட்டு சொன்னேன், அவங்க குரலை கேட்டுட்டு மைக் வேணா ஆஃப் பண்ணிடலாங்க அப்படின்னா. எனக்கு குரல் கணீர்னு இருக்கு.
அப்ப சோபா மேடம் சொன்னாங்க, இல்ல சார் எங்க சங்கத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் வாய்ஸ் வந்து அப்படி ரைஸா இருக்குன்னாங்க. நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், இவங்க வாய்ஸ் எல்லாம் ரைஸா இருக்கு, இவங்க கணவன்மார்கள் அத்தனை பேர் எனக்கு தெரியும், உலக அமைதியா இருக்கும். எடுத்து பாருங்க, எட்வின், மாதவன், நந்தகோபால் வாயே திறக்க மாட்டாங்க. சரி, கரெக்டா தான் இருக்கு போல, ஏதாவது மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு இந்த சங்கத்தில் உண்மையிலே இந்த உறுப்பினர்கள் வந்து மிகவும் பாராட்டியாக வேண்டும். அண்ட் இந்த அசிஸ்டன்ட் கவர்னர் நந்தகோபால் என்னுடைய வருடத்தில் வந்து ஐ திங்க் the commitment what he committed, I will become major donor சார். அங்கே ஒரு பெரிய போட்டி நடந்தது, இவர் மேஜர் டோனர் ஆவாரா இல்லை இவங்க அப்பா ஆவாரா, சரியா, இல்லை நீங்க தான் ஆகணும், பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லி he promised and he fulfilled the commitment. அந்த அளவுக்கு ஒரு they are committed couple I should say. So highly deserving assistant governor. உங்களை சங்கத்தை சப்போர்ட், அவர் சொன்னார் எனக்கு வந்து எட்வின் சப்போர்ட் பண்ண மாதிரி ஐ வாண்ட் டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட இணைந்து இன்னைக்கு பணியாற்ற தயாரா இருக்காரு. நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் சொன்னார் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது ஃபாலோயிங் இட் அப், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு, குளோபல் பிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, ஷம் நடராஜ் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நிறைய இன்புட் கொடுத்தாரு. ஏன்னா உங்களுக்கு நிறைய பில்லர்ஸ் இருக்காங்க, பேக் போன்ஸ். அண்ணாச்சி மகேஷ் அண்ணாச்சி இருக்கிறாங்க, சுந்தரேஷ் அண்ணாச்சி இருக்காங்க. அப்புறம் நீங்க ஃபண்ட்ரைஸ் பண்றது ரொம்ப ஈஸினாங்க. உங்க வீட்டுக்காரர் பர்ஸ்ல இருந்து உருவினாலே போதும், ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இல்லைன்னா கொடுக்குற பாக்கெட் மணில கொஞ்சம் இதுக்கு நீங்க ஃபவுண்டேஷன் கொடுத்தாலே யூ கேன் டு a global grant. அந்த அளவுக்கு we have sufficient. ஸோ இல்லை, அவர் சொன்னது விளையாட்டாக இருந்தாலும் 100க்கு 100 உண்மை. என்னன்னா குளோபல் கிராண்ட் பண்றதுக்கு பணம் தேவையே இல்லை. பணம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். பணம் தான் பெரிய பிரச்சனை அனுப்பாங்க. ஒரு 50 lakhs 1 crore ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய பணத்துக்கு எங்க போவோம், அது பிரச்சனையே கிடையாது. I'm telling you honestly. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன், குளோபல் கிராண்ட் பண்ணுவதற்கு பண்ண முடிவு செய்த சங்கம் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும் யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஒரு சரி, வேற ஒரு குளோபல் கிராண்ட் நீங்க பண்ண நினைச்சிட்டீங்க, உங்க சங்கம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும்? சரி, 15%. Excellent. Mandatory is 0. In 0 rupees, you can do a project from $30,000 to $4 lakh. There is no condition that your club has to contribute. 15% is for international partner. Okay. ஒரு டிடிஎஃப் சப்போர்ட் பண்ணலாம், வேர்ல்ட் ஃபண்ட் கிடைக்கும். இன்டர்நேஷனல் பார்ட்னர் மூலமாக நீங்க எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் செய்யணும், நாங்க செஞ்சிருக்கோங்க. எங்களுடைய சங்கத்தில் வந்து அந்த வருடத்தில் 2 ப்ராஜெக்ட் பண்ணோம். ஒன்று ரியல் குளோபல் கிராண்ட் ஃபார் 10 டயாலிசிஸ் மிஷின்ஸ் 1 crore, அது $1 lakh. எங்களுடைய சங்கம் கிட்டத்தட்ட $25,000 கொடுத்தோம். அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணோம், ஸ்கூல்ல வந்து ஒரு 50 lakhsல வந்து கம்ப்யூட்டர் லேப்ஸ் அண்ட் 10 ஸ்மார்ட் கிளாஸ். அவர் கிளப் கான்ட்ரிபியூஷன் இஸ் 0. It is a 56 lakhs worth of project. So global grant பண்ணுவதற்கு பணம் ஒரு தடை இல்லை. அதுதான் நீங்க அந்த சைஸ் ஆஃப் த ப்ராஜெக்டை பத்தி நினைச்சிட்டு உடனே மலைச்சு போயிடாதீங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு உங்களுக்கு அருமையான செட்டப் இருக்கு. அசிஸ்டன்ட் கவர்னர் இஸ் ரெடி டு சப்போர்ட். தேவைப்பட்டா அவர் வீட்டமா ஒரு மெயின் ரோடர் ஆக்கிடுவாரு. இட்ஸ் சிம்பிள். பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, டிஜிஎன். அவருக்கு நீங்க சொன்னா போதும், அவர் அக்கௌண்ட்ல போடுறது போல வீட்டமா அக்கௌண்ட் போட்டா உங்க கிளப்புக்கு வந்துட போகுது. அவ்வளவுதான். இட்ஸ் as simple as this. ஸோ எவ்வளவு வழிமுறைகள் இருக்குன்னு பாருங்க. நீங்க வந்து ஜஸ்ட் பிரிங் அன் ஐடியா. உங்களுக்கு என்ன ஒரு ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா செயல்படுத்துவது அவ்வளவு எளிது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு உறுதுணையாக ஏஜி நந்தகோபால் இருக்காரு. ஐ எம் ஷூர் வெரி சின்சியர் டெடிகேட்டட் பர்சன். அண்ட் அவருக்கு ஒரு கமிட்மெண்டோட வந்திருக்கேன்னு சொன்னார், நான் எட்வினுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஐ எம் ஷூர் வில் பி an asset to your club for this year. And the newly installed president, அவங்கள பத்தி I mean we have been known for a long time. ஏன்னா எட்வின் பிரசிடென்டா இருந்தது நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் பிரசிடென்டா இருக்கும்போது நான் அவார்ட் சேர்ந்தேன். அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் தான் சிவகாசி. அவர் அப்பவே பிராக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவார்ட் சேர்ந்த பிராக்கெட் போட்டாதான் வருஷ கடைசியில அவார்டு கிடைக்கும் அப்படின்னு என்ன வந்து ஒரு ப்ரொட்ராக்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு ஸ்கூல்ஸுக்கு. ஐ வாஸ் ஹியர். Since then I have been interacting. I am sure a very dynamic personality and smiling personality of Shobha. அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த தலைமை பொறுப்பை நீங்க வந்து எடுத்து செய்வதற்கு இன்றைக்கு தயாராக வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது வந்து இந்த சங்கத்தை மேம்படுத்துவதற்கு மட்டுமல்ல, உங்களுடைய சுய பரிசோதனைன்னு சொல்லலாம். You will see the results in the end of the year. I am sure there will be a definite change in your performance and your personality. I 100% assure because it's all experienced by all the leaders. இங்க இருக்கிற எல்லாரும் அதை அக்ரி பண்ணுவாங்க. End of 1 year tenure, yes, there will be a definite improvement and change in the personality.
அந்த வகையில் அவருடைய பயோடேட்டா வாசிச்சாங்க. நான் இவ்வளவு காலம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா எட்வின் தான் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஓனர் இங்க இருக்காங்க, அவர் அங்க வேலை பார்க்கிறாரு நினைக்கிறேன். நீங்க முதல்ல இல்லையாங்கிற கதையா இவங்க தான் வந்து she is a partner of that company. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கம்பெனியை சிறப்பாக நடத்துறாங்க. அவங்க எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் ப்ராப்ளம். பொதுவாக சண்டே வந்து விருதுநகர் போயிருந்தேன். விருதுநகர் கிங்டம் அதோட பிரசிடென்ட் இன்ஸ்டலேஷன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு சார்ஜ் எடுத்தாரு. மிக அருமையான மனிதர். அவருடைய மகள் தான் அவங்கள வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அவர் குடும்பத்தையே வரவழைச்சிட்டு எல்லாரும் தேங்க் பண்ணாங்க. இது வந்து ரொட்டேரியன்ஸ், சரி ஜெண்டர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் மேல் ரொட்டேரியன்ஸோட டெக்னிக்னு வச்சுங்க. வந்த அன்னைக்கே பெரிய சலாம் போட்டு எனக்கு என்னுடைய மனைவி சப்போர்ட் அது இது என் பிள்ளைகள் எல்லாம் சொல்லி ஒரு வருஷத்துக்கு ஜாமீன் வாங்கிடுவாங்க. ஏன்னா எப்படியும் பிரச்சனை வரும், தண்ணி தெளிச்சு விட்டுருவேன், தயவுசெய்து ஒரு வருஷம் தொந்தரவு பண்ண. இன்றைக்கு அதே வேலையை அவங்க பார்க்குறாங்க. எனக்கு பின்னாடி எட்வின் இருக்காரு. நான் செமினார் போனால் பிள்ளைய பார்த்துவாங்க, ரொம்ப பாலிஷா சொல்றாங்க. அவங்க பண்ற என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். வீடு பெருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. பாத்திரம் தேய்ச்சி துணி வாஷ் பண்ணி எல்லாம் பக்காவா அவர் சப்போர்ட் பண்றாருங்கிறத இன்னைக்கே சொல்லி அதுக்கு மிகப்பெரிய கும்பிடு போட்டாங்க. ரைட், நெக்ஸ்ட் 1 year நீ இந்த டியூட்டி தான் பார்க்க போற, அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ she has understood the technique. It's a good start. இன்றைக்கே வந்து தன்னுடைய குடும்பத்து, ஏன்னா நிச்சயம் அது ஒரு பெரிய பொறுப்பு. பெண்களுக்கு இருக்கக்கூடிய நடராஜ் சண்முக நடராஜ் சொல்லும்போது சொன்னாரு, சங்கங்கள் நடத்துறதே பெரிய கஷ்டம், என்ன கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நல்ல அரங்கம் நிறைந்து எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. அடுத்த ஜெனரல் ரெகுலர் மீட்டிங் கூப்பிடும்போது தான் போன போட்டு எங்க இருக்கீங்க, கிளம்பிட்டீங்களா, வந்துட்டீங்களான்னு ஆடா கூட்டல ஆரம்பிக்கிற பிரச்சனை வருஷம் ஃபுல்லா தொடரும். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, அதிலும் குறிப்பாக பெண்கள், ஆல் உமன், அது உண்மையிலே மிகப்பெரிய, நானே ஒத்துக்கிறேன், மிகப்பெரிய சேலஞ்சு. அதுலயும் குறிப்பா சிவகாசி ஏன் சொன்னாலும் எனக்கு தெரியல. அது மட்டும் எனக்கு சிவகாசியில ஒரு ஆல் உமன் கிளப்பை வந்து நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு. I am sure Shobha will handle it just like that because she has understood all the techniques how to face any kind of challenge. வீட்டு சேலஞ்சே ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் ஜுஜுபி இல்லையா? பொதுவாக பெண்களுக்கு நான் ஃபீல் பண்ற சேலஞ்சஸ்ன்னு பார்த்தா ஃபேமிலிஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி இருக்கு ஃபேமிலி. நாங்கள் வந்து எந்த நேரமும் அதை மாற்றிக்கோம். கொஞ்சம் அந்த ரோட்டரியில் பிரசிடெண்டாக இருக்கிற வருஷம் மட்டும் நாங்கள் வந்து Rotary itself says that you have to look after the family, business, then come to Rotary. அந்த வருடம் கொஞ்சம் ப்ரையாரிட்டியை மாற்றும். பெண்களுக்கு அது எழுதி கிடையாது. அதான் கேட்ட, போன வருடத்தான பிரசிடென்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரிக்கு ஒரு சேலஞ்சு, இந்த வருடம் எடுத்த ஒரு செக்ரட்டரிக்கு. இட் இஸ் ஆல் கிளியர்லி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய இடத்துல சரியாக அதை எப்படி ஒவ்வொன்றையும் செட்ரைட் பண்ணிட்டு இந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வரணுங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க. I am sure definitely this year is going to be a big success with the support of all your team. I could see இன்றைக்கு புதியதாக 5 உறுப்பினர்களை சேர்த்திருக்கீங்க. அதுல ஐ திங்க் ஒரு டாக்டர் இருந்தாங்க, நம்ம அனில்குமார் டாக்டரோட டாக்டர் எல்லாம். ஐ திங்க் ஒருத்தர் வந்து சீனியர் செவிலியர் இங்க இருக்கிறீங்க. 2 பேர் இளைஞர் யங் ஜெனரேஷன் பார்த்து 2 உறுப்பினர்கள், இளைய உறுப்பினர், மொத்தம் 5 பேர் இன்னைக்கு புதுசாக இன்டெக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் சண்முக நடராஜ் சொன்ன மாதிரி மெம்பர்ஷிப் இஸ் த ஃபண்டமெண்டல். பிகாஸ் ரோட்டரி இஸ் அ மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன். வி க்ரோ. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பெரிய பெரிய சாதனைகள் செய்திருக்கிறோம், சமுதாயத்திற்கு தேவையான மிகப்பெரிய மாற்றங்கள், போலியோ ஒழித்திருக்கோம், அதப்படி எல்லாத்துக்கும் அடிப்படை இட்ஸ் மெம்பர்ஷிப் தான். அது இல்லைன்னா இந்த ஆர்கனைசேஷனே கிடையாது. Rotary International is a group of Rotary clubs and the clubs are based on its members. So அந்த வகையில் இன்றைக்கு 5 உறுப்பினர்கள் சேர்த்திருக்கீங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரோட்டரிங்கிறது இதுல ஒரு கடைசியா பேசுற அட்வான்டேஜ், எல்லா பாயிண்ட்ஸும் முன்னாடி சொல்லிடுவாங்க, அதை கோட் பண்ணாலே போதும். ஏன்னா அவர் சண்முக நடராஜ் ரொம்ப அழகா சொன்னார், ஒரு ரோட்டரியனுக்கான பிரிவிலேஜ். அவர் என்னைக்கு நீங்க இந்த ரோட்டரி பின்ன அழிவித்திருக்கிறத பார்த்தீங்களோ, தட்ஸ் இட். அங்க வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு உதவி செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இந்த உதவி வந்து சரியான நபருக்கு போய் சேருமா? எனக்கே ஒரு சந்தேகம், ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன்னு. 10 சேர் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க. அதுல வந்து ரோட்டரி எம்ப்ளாய் இல்லை. நான் மேடத்தை கேட்டேன், ஆமா போடணுமோ சார். ரெண்டாவது அவர்கிட்ட கேட்டேன், இந்த சேர் வந்து பப்ளிக் யூசேஜ் ஏரியா கொடுக்க போறீங்களா? இல்ல சார், நாங்க லேப கொடுக்க போறோம். திஸ் ஆர் ஆல் மை, இது நம்ம புத்தின்னு வச்சுக்கலாம், அப்படியே பார்த்து பார்த்து பழகி போச்சு.
லேபுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இஎஸ்ஐ இஸ் வெல்தி எனஃப். இட்ஸ் a சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், தே ஆர் வெல்தி. ஸோ நம்மளுடைய கொடுக்கக்கூடிய சேவைகள் வந்து பயனாளிகளுக்கு சரியாக சென்றடைகிறது ரொம்ப ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நியாயமான பணமோ இல்லை பொருளோ இல்லை உதவி செய்யும் பொழுதோ, ஆனால் அந்த இடத்துல ஒரு ரோட்டரி பின் இருந்தா that becomes null and void. அங்க ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் ஃபேக்டருக்கு இடமே கிடையாது. 100% we will believe, blindfoldedly believe னு சொல்லுவோம். நீங்க ஒருத்தர் உதவி கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு ரொட்டேரியனாகவோ இல்லை அவர் ஒரு ரொட்டேரியனா இருக்கும் பொழுது மியூச்சுவலி the trust and faith becomes 100%. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தைரியமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சந்தேகமே இங்க வராது. ஸோ அந்த அளவுக்கு இந்த இன்னைக்கு புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் you have the privilege. You are not only the member of this Rotary Club of Sivakasi Diamonds, you are the member of an international organization. உங்களால் உலகம் முழுவதும் போய் எங்க வேணாலும் கதவு தட்ட முடியும். அது மேபி ஃபார் அ காமன் காசா இருக்கலாம், ஈவன் உங்களுடைய சொந்த ஒரு தேவைக்கு கூட தவறு கிடையாது. இன்னொரு ரொட்டேனை அணுகுவது வந்து நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் நிறைய இடத்துல வாழ்க்கையில் இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் படிப்புக்காக இருக்கலாம், nothing wrong. When you travel to a new city, you try to reach a Rotarian, you will get immediate support. That's the power of this organization and the power of this membership. So அந்த வகையில் இன்னைக்கு 27 இருந்து 32 7 உறுப்பினர்கள் சொன்னாங்க, 5 பேர் வந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட it's almost more than 15% growth. Usually the district expects about 10% growth. நிச்சயமா அதை தாண்டி, ஏன்னா ஒரு சங்கம் வந்து ஒரு நல்ல வகையில் செயல்படணும் அப்படின்னா ஒரு 40 உறுப்பினர்கள் அதில் இருக்கணும். இருந்தா மினிமம் அந்த சங்கம் வந்து ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான டைட்டில் எல்லாரும் சொன்னாங்க, கிரியேட்டிங் லாஸ்டிங் இம்பாக்ட். கடந்த வருட ப்ராஜெக்ட் சொல்லும் பொழுதும் அவங்க அதான் சொன்னாங்க, குட்டி ஸ்டோரியில வந்து எங்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை உருவாக்குற அளவு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அவங்க அழகா அதை நரேட் பண்ணாங்க. அதாவது அந்த மாணவனுக்கு லேப்டாப் கொடுத்தா திஸ் இஸ் நாட் அ பொருளுதவி கிடையாது, அந்த அவனுடைய படிப்பு, யூ ஆர் ஹெல்பிங் இஸ் எஜுகேஷன். ஸோ தட் இஸ் a kind of impact and change you are creating through every project. அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு அடித்தளம் again is a membership. மெம்பர்ஷிப் மூலமா எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அந்த எலங்கா ஒரு பிரசிடென்ட் எப்படி சொல்றாருன்னா, try to utilize the skill set and leadership of each and every member. இந்த மாதத்திற்கான செய்தியை படிச்சு பாருங்க. every month RI president will release a message. எல்லாருமே well educated, நம்ம எல்லாம் மொபைல் யூஸ் பண்றதுக்கு எல்லாம் தயாரா இருக்கும். 24 ராத்திரி எப்படி 12 மணி வரைக்கும் மொபைல் பார்க்காம தூங்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு 90% மக்களுக்கு இன்னைக்கு அதுதான் நிலைமை. அதனால அதுல கொஞ்ச நேரம் நீங்க ரோட்டரிக்கு செலவு பண்ணீங்கன்னா மாதம் இந்த சர்வதேச தலைவர் வந்து ஒரு மெசேஜ் அவர் சொல்றாரு, மெம்பர்ஸோட ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப்பை வந்து இன்வெஸ்ட், அவரை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட் will create a lasting impact. ஸோ அந்த வகையில் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஒரு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆஸ் சொன்ன மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்ன மாதிரி ரீஜனல் மெம்பர்ஷிப் சேர், இந்த அசிஸ்டன்ட் ரீஜனல் மெம்பர்ஷிப் சேர் ஃபார் நமது மாவட்டம் ஸ்ரீலங்கா மாலத்தீவ்ஸ். எனக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு, மெம்பர்ஷிப்பை டெஃபினட்டாக கூட்டணும் அப்படின்னு. இன்னும் ஒரு சிறிய தகவல்னா, உலக அளவில் நமது ஜோன் 5 தான் உலக அளவில் வந்து மெம்பர்ஷிப் நியூ மெம்பர்ஸ் அடிஷன்ல வந்து we are leading for the last 2 years. இந்த வருடம் கிட்டத்தட்ட 3000 உறுப்பினர்களை சேர்த்து ஜோன் 5 அப்படிங்கிறது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஸ்ரீலங்கா மாலத்தீவ்ஸ் இப்படி இருக்கிறது. சிறிய மாற்றம் வருகிறது. அடுத்த வருடத்துல இன்னொரு ஜோன் ஆட் ஆகுது. ஸோ அந்த ஜோன் 5 இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். அதுலேயும் உலகத்தில் நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது அட்ஜசன்ட் டிஸ்ட்ரிக்ட் 3000 மதுரை தான் பெரிய ரெக்கார்ட் கிரியேஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க. So I also have a duty of requesting you to keep at least ஒரு 40 members கொண்டு வர. அதான் சொன்ன ஆம்பர் try to improve to the next level அப்படின்னு 40 எல்லா சங்கத்துக்கும் இது வந்து இந்த செய்தி பொருத்தமானது. 40 உறுப்பினர்கள் சேர்த்தீங்க அப்படின்னா சங்கத்தோட இயக்கம் நீங்க ஆளை தேட வேண்டியிருக்காரு. இப்ப அழகாக அடுத்த வருட பிரசிடென்ட் எலெக்ட் நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. இங்க இருக்கிற எத்தனை சங்கங்கள் பிரசிடென்ட் எலெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க? கை தூக்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 10 சங்கம் இருக்கு. ஸோ தட் இஸ் இட்ஸ் எ சேலஞ்ச். ஒரு பாதி ஏன் தூக்குறீங்க? முடிவாகலையோ இல்லை கடைசி அவர் வருவாரா மாட்டாரு ஒரு சந்தேகத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ மீன் இந்த தேடல் தேவை இருக்காது. அடுத்த வருடத்துக்கான தலைமை பொறுப்புகளை வந்து முன்னாடி கொண்டு வரணும். ரோட்டரியோட மேஜர் 4 அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் the pillars of 4 basic things.
ஒன்று வந்து மெம்பர்ஷிப்பு, ரெண்டாவது ஃபவுண்டேஷன், மூன்றாவது ப்ராஜெக்ட்ஸ். நான்காவது முக்கியமான ஒரு மோட்டிவ் ஆஃப் ரோட்டரி கிளப்ஸ் எப்படி இருக்கணும்னா, பிரிங்கிங் த ரொட்டேரியன்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் பியாண்ட் தி கிளப் லெவல். உங்கள் சங்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பு கொண்டு வர வைக்கிறீங்க, சங்கத்தை தாண்டி. ஐ திங்க் இது வரைக்கும் உங்கள் சங்கத்தில் நிறைய துணையாளரோட மனைவிகள் தான் உறுப்பினர் இருக்கு. இங்கிருந்து யாரும் துணையாளர் ஆகலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஐ விஷ் திஸ் கிளப் டு ஹேவ் அ வண்டர்ஃபுல் அசிஸ்டன்ட் கவர்னர் இந்த நெக்ஸ்ட் லீடர்ஷிப். அது அடுத்த வருடம் வருவதற்கு தயாராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல உறுப்பினர்களோட தலைமை பண்பை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து போக வேண்டியது சங்கத்தினுடைய கடமை. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த மெம்பர்ஷிப் நீங்கள் கையில் வச்சிருந்தீங்க, ஒரு 40 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் பிரசிடென்ட்டை தேட வேண்டியிருக்காது, நிச்சயமாக ஓடி போக மாட்டாங்க. எல்லாருக்கும் ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுத்து அவங்கள வந்து சேர்ல உட்கார வைக்க முடியும். ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த வருடம் குளோபல் கிராண்ட் நிச்சயமாக தயவு செய்து பண்ணுங்க. தேவை நிறைய இருக்கு நம்ம சுற்றி, இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது இங்கே இவ்வளோ ரொட்டேரியன்ஸ் இருக்கிறோம், நம்மளை சுற்றி சார் குளோபல் கிராண்ட் அளவுக்குலாம், பிகாஸ் தெர் ஆர் சர்டன் கண்ட்ரீஸ் லைக் டாப் கிவிங் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா US, கொரியா, ஜப்பான் அண்ட் அஃப்கோர்ஸ் தைவான். தேர் ஆல் கிவிங் டாப்பர்ஸ். பட் இந்தியா இஸ் பிகமிங் நம்பர் 1. தட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர் இன் ஃபவுண்டேஷன். பட் இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, கொடுப்பாங்க திரும்ப வாங்கிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவைகள் குறைவு. ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களுடைய நீட் வந்து அங்கே ஒரு மெடிக்கல் கேம்போ, ஜிஹெச்ல வந்து டயாலிசிஸ் மிஷினோ இல்லை ஸ்கூலுக்கு டாய்லெட்டோ தேவை வந்து இல்லை. வேற நம்மளை சுற்றி அதிகப்படி எங்கே போனால் எங்கே பார்த்தாலும் தேர் இஸ் அ நீட் ஃபார் அ பிகர் ப்ராஜெக்ட். அந்த பிகர் ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது அது வரைக்கும் நீங்கள் நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணீங்க. when you do a bigger project that definitely will create a impact as well as you get a public image. ஒரு 1 கோடி ரூபாய் நீங்க சிவகாசியில இந்த சங்கம் பண்ணா திரும்பி பார்ப்பாங்களா மாட்டாங்களா? You can invite your district collector, you can invite the district administration, bigger leaders, political people, எல்லாரையும் இன்வைட் பண்ணி இனாகிரேட் பண்ணுங்க. They will see இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு ரோட்டரி சங்கம் செய்தா அப்படின்னு. நாங்க பண்ண டயாலிசிஸ் மிஷின் வந்து it was inaugurated by the health minister that time, by Ma Subramanian, and it was opened by the district collector. Everybody knew that it is by the Rotary. That's a public image. Second thing, public will get benefited. ஒரு 10 டயாலிசிஸ் மிஷின் கொடுத்ததுல ஒரு மாசம் கிட்டத்தட்ட 900 டயாலிசிஸ் are being done at free of cost to the general public. So இது வந்து பெனிஃபிட் போகுது, and it creates a big public image to you. It reaches the real beneficiaries. So அதனால கட்டாயம் ஒரு குளோபல் கிராண்ட் எய்ம் பண்ணுங்க. இங்க ஒரு மேஜர் ஓனர் இருக்காரு, அங்க ஒரு மேஜர் ஓனர் இருக்காரு, எல்லாம் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிறாங்க. And of course sewing machines, I think you are already into the job. And one another district focus project is basically a pink auto. அதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வந்திருக்காங்களா? ஸோ இதுல வந்து நான் அதான் கிட்டத்தட்ட 100 பிங்க் ஆட்டோ இந்த மாவட்டத்தில் கொடுப்பதற்கு ஆளுநர் வந்து தயாராக இருக்காரு. Most likely the first project will be rolled out in the month of August, middle of August. August 15th வந்து they are planning to roll out. அதில் வந்து நான் இந்த ஆளுமன் சங்கங்களை தான் ரொம்ப குறிப்பாக கவர்னர் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, டு ஐடென்டிஃபை த ரைட் பெனிஃபிஷியரி. எகைன் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு சமமான ஒரு ப்ராஜெக்ட். இட் ஹேஸ் டு ரீச் த ரைட் ஹேண்ட்ஸ். ஏற்கனவே ஆட்டோ வச்சு உங்களுக்கு கொடுத்து அது தவறாக போகும். உங்கள் ஆட்டோ வாங்கி ஃபினான்ஸ் அடகு வச்சாங்கன்னா அதுவும் பிரச்சனையாக போகும். ஸோ இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவைப்படுகிற நபர் வந்து வித் ப்ராப்பர் லைசன்ஸ் அண்ட் பேட்ச் அது இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு வந்து உங்களுக்கு தான் ஈஸியர். இட்ஸ் பாசிபிள் டு ஐடென்டிஃபை த ரைட் பெனிஃபிஷியரி. ஸோ தயவு செய்து ப்ராஜெக்ட்டுக்கு அந்த பிங்க் ஆட்டோக்கு நீங்கள் ஃபண்டு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, கரெக்டான பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபை பண்ணுங்க. We will coordinate, and throughout the district of 3-2-1 we are planning to give 100 autos. And finally the district focus project is the adoption of village. அவர் சொல்லல, கவர்னரோட விருப்பம் வந்து கேரிங் a village அப்படின்னு சொல்றாரு. அடாப்ஷன் நம்ம சொல்லிக்க வேண்டாம், village is there already functioning, நம்ம வந்து அந்த வில்லேஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. I am sure நீங்க you are also already into the task. அது ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அது ஒரு மிகப்பெரிய அதற்கு தேவைப்படுகிற முடிந்தால் இந்த குளோபல் கிராண்ட் அந்த வில்லேஜில் செய்ய முடியுமான்னு பாருங்க. that will reach them better. anyway, so அதான் சொல்ல அந்த குளோபல் இப்போ எல்லாரும் அப்படிதான் இன்சிஸ்ட் பண்றோம். குளோபல் கிராண்டுக்கு வந்து ஈவன் இந்த வருடத்திற்கு most likely I will be the DRFC, so we will be approving the project and will be supporting you. If God's grace ஒரு கிட்டத்தட்ட $2 லட்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. DDFA அப்படிங்கும்போது we will have around 2 crores of money to support your projects. அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்,
இங்க ராஜகோபால் சார் வந்து எக்ஸ்பர்ட். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட், டெக்னிக்கல் டவுட் அவர் இருக்காரு, பணம் கொடுக்கறதுக்கு இவர் இருக்காரு. எவ்வளவு பர்ஸ் இருக்கு இந்த ஹால்ல. ஸோ இல்லை, பிகாஸ் he has done so many projects, he knows the paperwork. இதுல ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து பேப்பர் ஒர்க், ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் பேப்பர் ஒர்க். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், அப்புறம் காசு ப்ராஜெக்ட், அப்புறம் கடைசி அக்கௌண்ட் செட்டிலிங். இந்த ரெண்டு ஒர்க் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் உங்க முன்னாடி இருக்காங்க, அவங்க உங்களை தேடி வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வில்லேஜ் எடுக்கிற இடத்துல போய் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சீங்கன்னா I'm sure it will be beneficial to all people, and I could see a very good vibe in the members. உங்களுக்கு இருக்கக்கூடிய you have a mix of all, young generation இருக்கிறாங்க, senior people இருக்கிறாங்க, district position எடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா வகையிலும் உங்கள்கிட்ட வந்து அருமையான ஒரு டீம் இருக்கீங்க. அதனால சண்முகநாதன் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்காது அப்படி நீங்க நம்புங்க, அவ்வளவுதான், பிரச்சனைகள் விலகிவிடும். பட் அப்கோர்ஸ் இது விஆர் ஆப், நீங்க சொல்ற பிரச்சனை உங்க சங்கத்துல மட்டும் கிடையாது, எல்லா சங்கத்திலையும் இருக்கும். உள்ளுக்குள்ள போய் பார்த்தாதான் வெளியே, நாங்க தான் பெரிய சங்கம்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள போய் பார்த்தாதான் வண்டவாளம் வெளியே தெரியும். தட் இஸ் டிஃபரெண்ட். அது லெட் இட் பி. இந்த உலகத்திலேயே மிக கடினமான ஒரு விஷயம் நான் எதை எதிர்பார்ப்பேன் அப்படின்னா ஹியூமன் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அது இருக்கு. ஒரு 10 பேர் கூடுற இடம் naturally அது we can expect that. இங்க 50 பேர் கூடுறோம், and everybody is different from different segment of people, different walks of life. ஒவ்வொருத்தரும் ஒரு லீடர். you are working with a group of leaders, not with a group of employees. That is different, easy to manage. அதனால அந்த விதத்துல வந்து இதை அதான் சொன்னேன், நீங்க இந்த ஒரு வருட பொறுப்பை முடிச்சு வரும்போது you will be the most successful in terms of your business, in terms of leading your family, in terms of Rotary also. So you will be prepared to go to the next level even in the Rotary. நீங்க எப்படி கான்ஸ்டன்ட் ரெடியா இருக்காங்களோ அடுத்த லெவல் போறதுக்கு, அதே மாதிரி நீங்களும் இந்த வருட முடிவில் அடுத்த பொறுப்பை ஏற்கிறதுக்கு நீங்களா வாலண்டியரா தயாராகிறீங்க. அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த ஆர்கனைசேஷன், தட்ஸ் பிகஸ்ட் ஃபண்ட் ஆஃப் அவர் நம்முடைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதனால் என்னைக்குமே நான் அந்த ஆர்கனைசேஷன் பற்றி ரொம்ப உயர்வான ஒரு எண்ணம் இருக்கு. அந்த அமைப்புல இருந்து இந்த சங்கத்தை இன்னைக்கு வழிநடத்த நீங்க முன்னாடி வந்திருக்கிறீங்க. உங்க பின்னால ஒரு பெரிய டீம் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், ரொட்டேரியன்ஸ், உங்க மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, சக ரோட்டரி சங்கங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய philanthropists இருக்காங்க. I am sure you can do a wonderful job, and my hearty congratulations, wishes for a wonderful Rotary year ahead, and wish you all the best and good luck. Thank you for the opportunity. Thank you, sir, for your wonderful speech and for our guidance to our club. And ஒரு சின்ன announcement.